ஒரு செழிப்பான கிராமத்துல விவசாயி ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு ஊரே பார்த்து வியக்கிற மாதிரி ஒரு அழகான பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை மணமுடிக்க கிராமத்துல இருந்த இளைஞர்கள் எல்லாரும் போட்டி போட்டாங்க. அதுல ஒரு தைரியமான இளைஞன் விவசாயி கிட்ட போய் அவரோட மகளை தனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதாகவும் அதனால அவங்கள கல்யாணம் செய்ய விரும்புவதாகவும் கேட்டான். அதற்கு அந்த விவசாயி, எனக்கு இது திருமணத்துல சந்தோஷம்தான், ஆனா ஒரு நிபந்தனை இருக்கு. நான் ஒரு போட்டி வைப்பேன். அந்த போட்டியில 3 காளையை அவிழ்த்து விடுவேன். அதுல ஏதாவது ஒரு மாட்டோட வாழை நீ தொட்டா போதும், என் பொண்ணை உனக்கு மனம் முடிச்சு தரேன்னு சொன்னாரு. இந்த செய்தி ஊர் முழுக்க பரவுச்சு. அந்த இளைஞன் காளையோட வாழை தொடுறதை பார்க்க ஊரே திரண்டு நின்னுச்சு. தொழுவத்தின் கதவுகள் திறக்க முதல்ல ஒரு மாடு வந்துச்சு. மிகவும் முரட்டுத்தனமான தோற்றம் கொண்ட அந்த மாடு சீரியபடி பாய்ந்து வந்தது. அதை பார்த்த இளைஞன் வாழை பிடிக்க சற்று தயங்கி அடுத்த மாட்டை பார்த்துக்கலாம்னு விட்டுட்டான். கொஞ்ச நேரத்துல அதை விட பெரிய மாடு வெளியே ஓடி வந்தது. பார்க்கவே பயங்கரமான தோற்றம். அவனை முட்டி மோதி கொல்வதற்காக கடும் வேகத்துடன் ஓடி வந்தது. அந்த இளைஞனும் அச்சப்பட்டு இதுவும் வேண்டாம், 3ஆவதை பார்த்துக்கலான்னு முடிவு செஞ்சு வேகமா ஓடி பாதுகாப்பான இடத்துல போய் நின்னுட்டான். ஓடி வந்த மாடு அதே வேகத்துல வேலியை ஒடிச்சிட்டு வெளியே ஓடி போயிடுச்சு. 3ஆவது முறையா கதவு திறக்க அப்போ வெளியே வந்த மாட்டை பார்த்ததும் இளைஞன் முகத்துல புன் சிரிப்பு. அவன் வாழ்க்கையில பார்த்ததுல இதுவே ரொம்ப பலவீனமான மாடு. எலும்பும் தோலுமா, பார்ப்பதற்கு பரிதாபமாக ஓடக்கூட முடியாம ஓடி வந்தது. இந்த மாட்டை விடக்கூடாது, அதோட வாழை நாம பிடித்தே ஆக வேணும்னு தீர்மானிச்சு வாழத்தோட தயாரா இருந்தான். மாடு பக்கத்துல வந்தது. ஒரு தாவு தாவி மாட்டோட வாழை தொட போனான். ஆனா அதிர்ச்சியோட நின்னுட்டான். ஏன்னா அந்த மாட்டுக்கு வாழே இல்லை. இப்படித்தான் மக்களே, வாழ்க்கையில வர சில வாய்ப்புகள் கடினமாகவும் சில சுலபமாகவும் இருக்கும். ஆனா நமக்கு வர முதல் வாய்ப்பை எப்பவும் தவற விடவே கூடாது. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில முன்னேறணும். இந்த கதையை பற்றின கருத்துக்களை கமெண்ட்ஸ் மூலமாக எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. கதையுடன் கதைப்போமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் வேறொரு கதையுடன் கதைப்போமா.